மக்களே, நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார்ஸ் ராஜ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சொந்த ஊரான ஆலந்தூரில் நிற்கிறேன். என்னுடைய வயலை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ எங்கள் வயலை பார்க்க போகிறேன். எங்கள் ஊரையும் எங்கள் ஊருடைய சரௌண்டிங்கையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. இது எங்கள் ஊர் கம்மா. பார்த்தீங்கன்னா போட்டு தண்ணி அவ்வளோ தழுப்ப இது முடிக்க, இந்த கரை முடிக்க தண்ணி இருந்துச்சு, இது முடிக்க தண்ணி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், தண்ணி கட்டி கட்டுறது வந்து அங்கே வறட்சி ஆகிடுச்சு. ஆழமான இடத்துல தான் தண்ணி இப்போ இருக்குது. இந்த கரையோட்டில் தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு. இன்னும் வெயில் ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயே வந்துருச்சு தண்ணி. இப்போ மிஷினில் வந்து கருது எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கொக்கு இருக்குது. அது ஏன் உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருது இருக்கையில் அந்த எடுத்து பண்ண போயில அது உள்ள பூச்சிகள் பூரா வெளியில் வருமா. அந்த கருதுகள் இருக்குல்ல, சின்ன சின்ன பூச்சி, வெட்டிக்கிளி, இதெல்லாம் வெளியில் வரல. அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்காண்டி உட்காந்துட்டு இருப்பாரு. அப்படியே வெயிட் பண்ணி எவ்வளோ நூற்றுக்கணக்கான கொக்கு இருக்குது. தம்பியலா, எத்தனாவது குடியரசு தினம்? 77வது. ஓகே, இது உடைய வரலாறு எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல? ஓகே, ரைட்டு. நான் இந்த ஊர் ஆலந்தூர் தான், சொந்த ஊர் எனக்கு இதுதான். நான் படித்த பள்ளிக்கூடம் இதுதான், ஃபஸ்ட் ஆரம்ப பள்ளிக்கூடம். அதாவது வந்து நம்முடைய முன்னோர்கள் பூரா வந்து நம்ம வெள்ளைக்காரன் ஆண்டதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து இந்த சுதந்திரம் வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ கஷ்டப்பட்டு நம்மளை வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்திய மக்கள் எல்லாரும் சமத்துவமாக, ஒத்துமையாக, நம்ம ஜாதி மதம் பார்க்காம சமத்துவமாக ஒன்றா சந்தோஷமாக வாழணும், விட்டு கொடுத்து வாழணும், பிற உதவி செஞ்சு வாழணும். நம்ம இந்திய மக்கள் அனைவருக்கும் 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நான் படித்த ஆரம்ப பள்ளிக்கூடம் இதுதான். இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நான் 3ஆப்பு முடிக்க படிச்சிருக்கேன். அதாவது அப்போ வந்து சத்துணவு இருந்த அந்த இடத்துல இருந்துச்சு. ஒரு மஞ்சள் கலர் பையில் வந்து ஸ்லேட் எடுத்துகிட்டு வருவேன், குச்சி எடுத்துகிட்டு வருவேன். வர்ற வழியிலே பாதி குச்சியை சாப்பிட்ருவேன் நான். அதுக்கப்புறம் மத்தியானம் உணவு போடுவாங்க. கைக்குத்தல் அரிசி தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். கைக்குத்தல் அரிசி நல்லா இவ்வளோ காய் போடுவாங்க, சாப்பிடுவான். வாங்க என்னுடைய பள்ளிக்கூடத்தையும் என்னுடைய வகுப்பையும் போய் பார்க்கலாம். வாங்க என் கூட. இன்னைக்கு வந்து குடியரசு தினத்தினால வந்து கொடியேற்றிட்டு இன்னைக்கு லீவுங்கனால எல்லாம் லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் ஏர்லியாக வந்திருந்தேன்னா உள்ள நம்ம வகுப்பையும் பார்த்துக்கலாம். நான் படித்த ஆரம்ப பள்ளிக்கூடம் இதுதான், என்னுடைய வகுப்பறை இதுதான். இப்போ கிளாஸ் ரூம் பூட்டி இருக்குது, உள்ளே நம்ம போக முடியாது. ஸோ ஜன்னல் திறந்துருக்கு, ஜன்னல் வழியே என்னுடைய வகுப்பறையை பார்ப்போம். வாங்க. இதான் என்னுடைய வகுப்பறை, பாருங்க. ஆமா செல்லா, இதான் என்னுடைய ஆரம்ப காலத்து கிளாஸ் ரூம். இதான் படித்தேன். இப்போ நீங்கள் படிக்கிற எல்லாம் புது கட்டடமாக இருக்குது. வந்து ஆரம்ப கட்டடம். ஆக்சுவலாக வந்து அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பியெல்லாம் இப்போ தான் சமீபத்தில் போட்டுருக்காங்க. அப்போ வந்து எல்லாம் மர ஜன்னல், மரம் நிலக்கதவிட எல்லாம் டைல்ஸ் போட்டுருக்காங்க. இப்போ டைல்ஸ் எல்லாம் கிடையாது. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா மண் தரை தான். மண் தரைன்னா சிமெண்ட் போட்டிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப சௌகரியம் வந்துருச்சு. நிறையா நம்ம கவர்மெண்ட் நிறையா அவங்க சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா படிங்க. அவன் படிக்க வேண்டிய விஷயம் நல்லா படிச்சிடணும். ஓகேவா?
மக்களே, நான் படித்த ஸ்கூலுக்கு வந்து இதுதான் ஆரம்பத்தில் உள்ள லேபுக்குன்னு உள்ள பில்டிங் இதுதான். இந்த பேஸ்மெண்ட்லாம் தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு? ஆக்சுவலாக இது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு பூர்வீக கட்டடம். இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பில்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி அது பழைய கட்டடம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து புது கட்டடம் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. இது புது கட்டடம். அங்கே இருக்க ரோஸ் கலர் கட்டடம், இந்த பச்சை கலர் கட்டடம், இது எல்லாமே இப்போ உள்ள புதுசு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பூர்வீக இடம். அது முன்னாடி வீடு இருந்துச்சு, இப்போ இடிச்சாச்சு. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நாங்கள் வெளியூர் போனதுனால இதில் எதுவும் பண்ணலை. இந்த ரஹமத்து தெருவில் தான் நாங்கள் ஓடி ஆடி விளாண்ட காலம். இந்த தெரு தான் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் அத்தை வீடு, அதாவது எங்கள் மாமின்னு சொல்லுவோம், அவங்க வீடு. இந்த வீடு உயரனுடைய படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 அடி உயரம். அதனால் அப்படி ஜம்ப் பண்ணி தான் ஏறுவோம். இப்போ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா தெரு வந்து வசந்தனால வீடு கீழே அமைங்கிருச்சு. இது வந்து அத்தை வீடு, அது எங்கள் பெரியப்பா வீடு, இது எங்களுடைய பூர்வீக தலம். இது வந்து எங்கள் சின்ன சித்தப்பா வீடு. இது ரஹமத்து தெரு, கீழே தெருன்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கள் கோடாலி பெத்தான்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய வீடு தான் இது. இந்த வீடுடைய திண்ணை பாருங்கள், திண்ணை சரியான உயரம், கிட்டத்தட்ட எப்படி ஒரு 5 அடி உயரம் பாருங்க. காலப்போக்கில் பாருங்கள் இந்த இது மண் மேவனோட தெரு மேவனோட ஒரு அடி தான் இருக்குது பாருங்கள். கால் மடித்து உட்கார மாதிரியே இருக்குது. இதெல்லாம் கால் தொங்க போட்டு எங்களுக்கு கால் இப்படி ஆடு, அந்த மாதிரி அவ்வளோ உயரமான இது. காலப்போக்கில் மண் மேவனோட பாருங்கள் இடமெல்லாம் தந்தரையாக, வீடெல்லாம் தந்தரையாக ஆகி போச்சு. இது எங்கள் பெத்தாவுடைய வீடு, கோடாலி பெத்தா. இந்த இடம் தான் எங்களுடைய பூர்வீக வீடு. இந்த வீட்டில் தான் நாங்கள் வளர்ந்தோம். அதுக்கப்புறம் தேவட்ட வந்து இப்போ காரைக்குடி வந்தேன். அப்புறம் சென்னையிலேருந்து மறுபடியும் காரைக்குடி வந்துட்டேன். இதுதான் எங்களுடைய பூர்வீக தலம். இதான் எங்களுடைய முன்னாடி உடைய தலம். இதான் இந்த வீடு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வீடு, அதாவது எங்கள் மாமின்னு சொல்லுவோம், அவங்க வீடு. இப்போ யாரும் இங்கே இல்லை, எல்லாம் மதுரையில் இருக்காங்க. எங்கள் மச்சான் எல்லாருமே மதுரையில் இருக்கனால இந்த வீடு லாக் ஆகி தான் இருக்குது. விசேஷத்துக்கு வரப்போ இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எங்கள் சித்தப்பா வீடு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா இது எங்கள் சித்தப்பா வீடு. இந்த வீடு தளம் பாருங்கள், இந்த தெருவே கம்ப்ளீட்டாக ஒசந்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா பாருங்கள், திண்ணை பெரிய திண்ணை, அப்படி உட்காந்து கால் ஆட்டிக்கிட்டு அந்த அளவுக்கு இருக்கிற திண்ணை பூரா இன்றைக்கி தந்தரே ஆகி போச்சு. ஒரு அடி வயிற்றில் தான் இருக்குது. இதில் எங்கள் சித்தி இருக்காங்க இப்போதைக்கு. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ராஜு. ஆளை பார்க்க முடியல, ஆனந்த பக்கம் பதிலே வர மாட்டேங்கிறேன். அப்போ நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பர். அப்புறம் ஏதாச்சும் ஒரு விசேஷம் இது இருந்தால் தான் வர்றேன். ஆனந்த பக்கமே வர மாட்டேங்கிறேன், பார்க்க மாட்டேன். அப்படி அப்படியே வேலை பசி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே. ஃபங்க்ஷனால தான் வராப்புல இருக்கு. அது இந்த யூடியூப் சேனல் திறந்து அதிலே அவனை பார்க்க முடியுது, நேரில் பார்க்க முடியல, அவ்வளோ பிஸியா இருக்கேன். இல்லாட்டா சேனல் நம்ம சேனல் தான் இருக்கு, கண்டிப்பா அதை பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நல்லா இருக்கும். இது என்னுடைய பாலிய நண்பன் ஜெயின். நான் இவனை சிறு வயசுலேருந்து இந்த ஏரியாவில் ஓடி ஆடி விளையாண்டவங்க. இது மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க, எல்லாம் வெளியூரில் இருக்காங்க, சென்னையில், மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் இருக்காங்க. இவர் உள்நாட்டு வாசியாக இருக்கார், நம்மள மாதிரியே மேட் இன் இந்தியா. இப்போ நம்ம தம்பி ரில்வான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஊர்னியில் வந்து மீன் பிடிச்சி 2 மீன் பிடிச்சிருக்காரு. இப்போ இன்னும் மறுபடியும் தூண்டிட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. தம்பி இது என்ன மீனுமா? ஜிலேபி கண்டை. இது மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை பிடிப்பீங்க? ஒரு 10 கிட்ட 10 கிட்ட பிடிங்க. 10 என்ன ஒரு 1/2 கிலோ தேருமா?
எடுத்து கொண்டு போய் குழம்பு வச்சு சாப்பிட்ருவீங்க. ஓகே, நீங்களே பிடிச்சி நீங்களே வீட்டில் அம்மாட்ட கொடுத்து சமைச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கேன். அப்படி தானே? இப்போ நம்ம வந்து நம்ம பெரிய ஊர் பக்கத்தில் எங்கள் ஐயா ரைஸ் மில் இருக்குது. அந்த ரைஸ் மில் பக்கத்தில் பார்த்தா நம்ம ஐயா கடை இருக்குது. ஐயா உங்கள் பேர் என்னங்கய்யா? வைரக்கண்ணன் கடை இருக்குது. அங்கே வந்து காஜாபூரி வச்சுருக்காங்க. இதை நான் சாப்பிட்டு பல வருஷமாச்சு. ஒன்று தாங்களேன். எவ்வளோ இது? ஒன்று 15 ரூபா. இந்த காஜாபூரி சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் இருக்கும். இடையில எத்தனையோ ட்ரிப் நான் ஊருக்கு வந்திருக்கேன். வந்தாலும் நான் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை. இந்த பக்கத்தில் நான் வர்றதும் கிடையாதுனால பார்க்க முடியல. இன்றைக்கி வந்து நம்ம கையில் மாட்டிருச்சு இந்த காஜாபூரியா ஐரக்கண்ணன் தந்திருக்காங்க. அவங்களோட அன்போடு தந்திருக்காங்க. சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்போம். நல்லா முறுமுறுன்னு இருக்குது. சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்கியா? சூப்பர். நல்லா விளைஞ்சி பாருங்கள். கருது வந்து அப்படி சாஞ்சிருக்கு பாருங்கள். சாஞ்சிருச்சுன்னா என்னென்னா அறுவடைக்கு தயாராக இருக்குன்னு அர்த்தம். அப்படியே சுத்தமாக ஒரு சைடு கூட அப்படியே சாஞ்சிருச்சு. நல்லா மணியாக சூப்பராக வந்துருக்கு. ஆனந்தருடைய என்ட்ரன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்மா இருக்குது. அதாவது நம்ம ஹைஸ்கூல் போகிற வழி டேர்னிங்கில் தான் இப்போ நான் நிற்கிறேன். இங்கே தான் நிற்கிறேன். முன்னாடி மக்கள் நிறைய பேர் குளிப்பாங்க. இதில் கொஞ்சம் யாரும் குளிக்கிற மாதிரி தெரியல. கொஞ்சம் தண்ணியுமே கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் தெரியுது. சுத்தம் பண்ணி பராமரித்து அந்த இதெல்லாம் வந்து கஷ்டங்கள்லாம் சரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்குது பார்க்க. தண்ணி இப்போ கொஞ்சம் வறண்டுருச்சு. பெரிய பார்க்க நம்ம அந்த கண்ணு கட்டின தூரம் முடிக்க இருக்கேன். கடல் மாதிரி அப்படியே சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அந்த காற்றுடைய அலைக்கு அப்படியே அலை மாதிரியே வந்து விழுகும். அவ்வளோ சூப்பராக இருக்கேன். ரொம்ப காலமாச்சு இந்த மாதிரி நான் வந்து காட்சியெல்லாம் பார்த்து. எங்கள் ஆனந்தூரில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஏரியாக்கள் செட்டிநாடு ஏரியா மாதிரி கிணறுகள் அவ்வளோ கிடையாது. இங்கே வந்து கம்மா ஊரணி இந்த மாதிரி தண்ணி தேக்கத்தில் உள்ளதான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஊர் சென்டரில் 2 பெரிய கிணறு இருக்கும். ஒன்று பாண்டி கிணறுன்னு சொல்லுவாங்க, இன்னொரு கிணறு சொல்லுவாங்க, அது பேர் எனக்கு தெரியலை. அதுலேருந்து தான் குடி தண்ணிலாம் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்மாவுடைய தண்ணிலாம் வந்து குளிக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாம் வீட்டுக்கு போர் ஆயிடுச்சு. ஸோ அந்த போர் ஆனதுனால யாரும் இப்போ வந்து கம்மாயிலேருந்து குளிக்கிறங்கிற மாதிரி ரொம்ப இல்லை. நம்மளை மாதிரி ஆள் இந்த மாதிரி அத்தி புத்த மாதிரி வர சமயத்தில் தான் இதை பார்க்கையில் ஒரு வித்தியாசமாக ஆனந்தமாக தெரியும். ஸோ வந்ததுக்கு நம்ம காலையாச்சும் நழைச்சிட்டு போவோம். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். ஓகே மக்களே, இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனந்தூரிலிருந்து ஸ்டார்ஸ் ராஜ்.